மச்சான் எனக்கு ஒரு டவுட்டு. அன்னை மரியாள் அவர்கள் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிறக்க போகுது. ஆனால் கப்ரியேல் வானதூதர் வந்து அவங்க கிட்ட மங்கள வார்த்தை சொல்லும்போது இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிடுச்சு அப்படின்னு ஏன்டா கேள்வி கேட்குறாங்க? இது எனக்கு புரியாத புதிரா இருக்கு. கொஞ்சம் அதை பற்றி சொல்ல. ஆமா ஐயா, உனக்கு இருந்த அந்த ஒரு கேள்வி எனக்கும் இருந்தது. கண்டிப்பாக அன்னை மரியாளுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஜோசஃபோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிறக்க போதில்ல, இதில் என்ன சந்தேகம்? அப்புறம் ஏன் அன்னை மரியாள் அவர்கள் அங்கே கப்ரியேல் வானதூதர்கிட்ட இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிடுச்சு அப்படின்ற கேள்வியை கேட்கணும்? இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. அன்னை மரியாள் அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய கன்னித்தன்மையை இறைவனுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிடுச்சு, என்னுடைய கன்னித்தன்மையை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலான ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் ஆகும் போது குழந்தை பிறக்க போது அப்படின்றது நார்மல். ஆனால் இங்கே அன்னை மரியாளுக்கு வேற பிளான்ஸ் இருந்ததை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கல்யாணம் ஆனாலும் அந்த ஒரு திருமணம் என்பது அவருக்கான ஒரு பாதுகாப்புக்கான திருமணம் மட்டும்தான். மற்றபடி அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒன்றாக இணைந்து வாழ்வதற்கான ஒரு திருமணம் கிடையாது. அதனால தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. கப்ரியேல் வானதூதர் சிம்பிளாக, உன்னுடைய கணவரால் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது கிடையாது, தூய ஆவியால் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, அவர் இறைமகன், கடவுளால் இயலாதது ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்பிக்கை வார்த்தை கூறி அவருக்கு அதை குறித்து ஒரு தெளிவை கொடுத்துட்டு போறாரு. கடவுள் அவரோட வாக்கை காப்பாற்றுவார். இங்கே அன்னை மரியாள் அவர்கள் தன்னுடைய கன்னித்தன்மையை முழுவதுமாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது அன்றிலிருந்து இன்று வரை அவர் என்றும் கன்னிதான். அதனால தான் அவரை நம்ம அன்போட கன்னி மரியாள் அப்படின்னு அழைக்கிறோம். இதை புரிஞ்சிக்காத ஒரு சில அறிவு ஜீவிகள், தங்களே அறிவு ஜீவிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தங்களை மிகப்பெரிய போதகர்களாக நினச்சிக்கிட்டு அன்னை மரியாளை பற்றியும் அன்னை மரியாளினுடைய கன்னித்தன்மை பற்றியும் தவறான போதனைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அன்னை மரியாள் அவர்கள் பதில் சொல்லுவாங்க. அவர்களுக்கு கண்டிப்பாக அன்னை மரியாள் அவர்கள் அவர்களிடம் பேசுவார். அதற்கான காலம் வரும்.